ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெள்ளை கொண்டக்கடலையை வச்சு ஒரு புலாவ் பண்ண போகிறேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா மிளகு முட்டை வறுவல் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சீரக சம்பா அரிசிக்கு பதிலாக பாஸ்மதி அரிசி கூட எடுத்துக்கலாம். இந்த அரிசியை நல்லா ஒரு 3 டைம் நல்லா கழுவிட்டு அதை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இந்த கொண்டக்கடலையை நான் வந்து முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 8 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இதை வந்து நல்லா ஒரு 2 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நசுங்குற அளவுக்கு இருக்கணும். அடுத்ததான் நல்ல ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு அதில் ஒரு பிரியாணி இலை, இந்த சைஸ்க்கு ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு 2 ஏலக்காய் இதெல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம பச்சை மிளகாயை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதில் காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த புதினாலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கின பிறகு இதில் 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த கடாய் பார்த்திங்கன்னா அகாரோ பிராண்டில் இருந்து தான். இது வந்து நல்ல ஒரு அகலமான கடாய், 28 சென்டிமீட்டர் அகலம் இருக்குது. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா 3.8 லிட்டர். இதில் வந்து நம்ம ஒரு 6 பேருக்கு நல்லா தாராளமாக குழம்பு வைக்கலாம். இந்த கடாயோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, 1 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள், இது 2ஐயும் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் ரொம்ப கம்மியான அளவு தான் உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நான் கொண்டக்கடலை வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து இதை வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அடுத்ததான் நம்ம வேக வச்சுருந்த கொண்டக்கடலையை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம். 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த சமயத்தில் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி கொதித்து வர சமயத்தில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த அரிசியை இந்த மாதிரி இந்த தண்ணியெல்லாம் அப்சார்ப் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அரிசி வந்து தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிருச்சு. லைட்டாக தான் வந்து அதில் தண்ணி இருக்குது. இந்த சமயத்தில் இதை வந்து கரெக்டாக ஈவன் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து கொஞ்சமாக புதினா இலையும் 2 பச்சை மிளகாயும் முழுசாக அப்படியே சேர்த்துக்கோங்க. வாசனை வந்து நல்லாயிருக்கும். இப்போது இதை வந்து நல்ல ஒரு சூடான தோசைக்கல் மேலே வச்சுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் கழித்து இதை உடனே ஓப்பன் பண்ணிட வேண்டாம். திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் இந்த தோசைக்கல்லில் இருக்கக்கூடிய சூட்லேயே அந்த புலாவ் வந்து குக் ஆகட்டும். ஸோ 20 நிமிஷம் கழித்து நம்ம இந்த புலாவ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக கமகமான வாசனை வருது. நம்மளோட சென்னா புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அரிசி பாருங்கள் நல்லா உதிரியாக இருக்குது, சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணிடலாம். சென்னா புலாவ் வச்சுருக்கேன். சைட் டிஷ்க்கு பார்த்திங்கன்னா நான் மிளகு முட்டை வறுவல் பண்ணியிருக்கேன். இந்த மிளகு முட்டை வறுவல் ரெசிப்பியும் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரூட்ஸுக்கு கொஞ்சமாக திராட்சை சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இந்த கப்பில் வந்து கொஞ்சமாக ரைத்தா ஆட் பண்ணிக்கலாம். தயிர் கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு கூடவே கொத்தமல்லி தலையும் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த லஞ்ச் மெனுவோட நியூட்ரிஷனல் வேல்யூ பார்த்திங்கன்னா இதில் வந்து 570 கலோரிஸ் இருக்குது. கார்போஹைட்ரேட் 81 கிராம்ஸ் இருக்குது. ப்ரோட்டீன் 22 கிராம் இருக்குது. ஃபேட் வந்து 19 கிராம்ஸ் இருக்குது. ஃபைபர் வந்து 8 கிராம்ஸ் இருக்குது. இந்த நியூட்ரிஷனல் வேல்யூ பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இதே நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இதோட குவான்டிட்டியை கம்மியாக கொடுத்துக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.